தமிழகத்துடைய நெற்களஞ்சியமா விளங்கக்கூடிய தஞ்சை மாநகரின் அருகே திருச்சோற்றுத்துறை அப்படின்னு ஒரு சிற்றூரானது அமைந்திருக்கு. இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமயம் மிகப்பெரிய அளவுல பஞ்சமானது ஏற்பட்டிருக்கு. இந்த பஞ்சத்துல ஏற்பட்ட பசி பிணியால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல துன்பத்துல ஆழ்ந்திருக்காங்க. அங்க வசிக்கக்கூடிய அருளாளர் அப்படிங்கிற சிவபக்தர் இறைவனை நோக்கி மிகப்பெரிய அளவுல ஒரு முறையிடுறாரு. இப்படி எல்லாம் நீங்க உங்களுடைய பக்தர்களையும் உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மக்களையும் பசி பிணில தவிக்க விடுவது சரியா நியாயமானு கேட்கிறாரு. உடனே அந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல மழையானது வருது. அந்த ஊரே வெள்ளக்காடா மாறுது. இப்படி வெள்ளத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய அருளாளரை நோக்கி ஒரு பாத்திரமானது மிதந்து வருது. அந்த பாத்திரத்தை அவர் கரங்கள்ல எடுத்தோடனே அவருக்கு ஒரு அசரீர் குரலானது கேட்குது. அருளாளா, இந்த அல்ல குறையாத அச்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு உன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சோறு போடு அப்படின்றதுதான் அவருக்கு கேட்ட அந்த அசரீரி. ஊர்ல வெள்ளமும் பஞ்சமும் போகிற வரைக்கும் அச்சய பாத்திரம் மூலியமா அருளாளர் எல்லா மக்களுக்கும் சோறு போடுறாரு. இதனாலேயே இந்த ஊரை திருச்சோற்றுத்துறை அப்படின்னு அழைப்பாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு ஓதவனேஸ்வரர் திருக்கோயில்ல இறைவனுடைய கருவறை அருகேயே அச்சய பாத்திர தம்பதிகளான அருளாளரும் அவருடைய மனைவிக்கும் சிற்பமானது இருக்கு.